கோடை காலத்தை முன்னிட்டு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு விலையில்லாமல் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ இந்த கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே 6 ஆண்டுகளாக நம்ம போக்குவரத்து ஊழியர்கள், இந்த காவலர்கள் இவங்களுக்குலாம் இந்த குளிர்பானம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 7வது ஆண்டு. என்னென்னலாம் கொடுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? வணக்கம் சார். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைஞ்சு கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் பல்வேறு நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதோட ஒரு பகுதியாக கடந்த 6 வருடங்களாக இந்த முன்கள குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள், அரசு பேருந்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்க கோடை காலத்திலையும் அவங்களோட மக்கள் பணியை தொய்வின்றி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்கள புத்துணர்வோடு இந்த கோடை காலத்தில் அவங்க வேலையை தொய்வின்றி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே, அதாவது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள், போக்குவரத்து காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு விலை இல்லாமல் நம்ம குளிர்பானங்கள் வழங்கிட்டு வர்றோம். தஞ்சாவூர் பழைய பேருந்துகளின் வழியாக செல்லக்கூடிய நகர பேருந்துகளாக இருக்கட்டும், இல்லை புறநகர பேருந்துகளாக இருக்கட்டும், அப்புறம் அரசு விரைவு பேருந்துகள் தஞ்சாவூர்லேருந்து திருப்பதி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட தொலைதூரம் செல்ல அரசு விரைவு பேருந்துகளாக இருக்கட்டும், சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர், ஆத்தூர், சேலம் போன்ற பல்வேறு நீண்ட தூரம் செல்லும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தினமும் விலையில்லாமல் குளிர்பானங்கள், விலையில்லாமல் ஐஸ்கிரீம், பன், பிஸ்கட், வாழைப்பழம் உள்ளிட்டு விலையில்லாமல் வழங்கி அவங்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லாமல் நாம் அவங்கள தேடி அவங்கள நம்ம செய்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அவங்க அடுத்த ஸ்டாப் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். நகர பேருந்துகள் ஓட்டுநர்கள் பரவாயில்ல, ஆனால் நீண்ட தூர பேருந்துகள் அவங்களுக்கு அது கஷ்டம். அதனால தான் என்ன அப்படின்னா, அவங்கள தேடி நாங்கள் இதை கொடுக்குறோம். ஒரு பையில் போட்டு நடத்துனருக்கு தனியாகவும் ஓட்டுநருக்கு தனியாகவும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 90 நாட்கள் விலை இல்லாமல் வழங்கிட்டு வரோம். தொடர்ந்து இது 6வது வருஷமாக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த புத்துணர்வு பெட்டகத்தை வாங்குகிற இந்த ஓட்டுநர் நடத்துனர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து காவலர்களாக இருக்கட்டும், மற்றும் இந்த போக்குவரத்து சீரமைக்கிற மற்ற இந்த ஊர்காவல் படைத்துறையினராக இருக்கட்டும், இல்லை சட்டம் ஒழுங்கு காவல்துறையினராக இருக்கட்டும், நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளைக்கு அவங்க நன்றியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி செய்யாமல் முதல்ல நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை தான் இதுக்கான முன்னெடுப்பை கொரோனா காலத்தில் எடுத்தது. அது இப்போ வரைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்தும் எதிர்காலத்தில் நம்ம தொடர்ந்து செய்வோம். ஏன்னா ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஓட்டுநர் நடத்துனர்களோட கஷ்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் தேடி போய் செய்கிறோம். இது எல்லா அரசு போக்குவரத்துகள், நம்ம தஞ்சாவூர் கடந்து போகிற சேலம் போக்குவரத்து பணிமனையை சேர்ந்த பேருந்துகளாக இருக்கட்டும், கும்பகோணம் பணிமனையாக இருக்கட்டும், சீர்காழி பணிமனையாக இருக்கட்டும், காரைக்கால் பணிமனையாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் பணிமனையாக இருக்கட்டும், விரைவு போக்குவரத்து பணிமனை எல்லாருமே இதை பாராட்டிட்டு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துக்கு அவங்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த போக்குவரத்து துறையில் பணி செய்யும் அந்த ஓட்டுநராக இருக்கட்டும், நடத்துனராக இருக்கட்டும், அவர்கள் வெகு தூரம் இந்த கோடை வெப்பத்தில் பயணம் செய்வார்கள். அவர்களுக்கு அவர்கள் அந்த பணியை இந்த வெப்பத்தின் காரணமாக உற்சாகமாக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் சார்பில் தொடர்ந்து 6வது ஆண்டாகவும் இது 7வது ஆண்டாகவும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பணியானது ஜோதி அறக்கட்டளையுடன் இணைந்து நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் வழங்கப்படும் என்பதை அதன் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்முடைய தெரிவித்திருக்கிறார். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ்.